வந்து சொல்லாத உறவ இவன் நெஞ்சோடு வளர்த்தா அது தப்பான கருத்தா தண்ணீரில் எழுத்தா ராசாவே ஒன்ன நம்பி இந்த ரோசாப்பு இருக்குதுங்க. ஏதா ரெடி ஆயிட்டியா? வாங்கம்மா. என்னது இது? ஏமா நீ ஏற்கனவே ஹைட்டாக தானே இருப்பா, இல்லை எதுக்கு இவ்வளோ பெரிய ஹீல்ஸை போட்டு நிற்க? அம்மா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக போட்டாதாம்மா நல்லாயிருக்கும். என்ன நல்லா இருக்குமோ பாரு, சோளக்காட்டு பொம்மை மாதிரி எப்படி வளர்த்தியா நிற்கான்னு. அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, போங்க. சரி வா, நம்ம 2 பேரும் கிளம்புவோமா? என்ன நம்ம 2 பேருமா? டேடி வரலையா? ஆஹா, உங்கள் அப்பா வரல. ஆஃபீஸ் வந்து அதுக்குள்ளே யாரோ அவரை பார்க்க வந்திருக்காங்க. மா என்னம்மா, நான் நேற்றே என்ன சொன்னேன்? 3 பேரும் ஃபேமிலியாக மாலுக்கு போகலாம் தானே சொன்னேன். இப்போ அப்பா வரலன்னு சொல்லி சொல்கிறீங்க. சரி, இன்னொரு நாள் போய்க்கலாம். இன்னைக்கு நீயும் நானும் மட்டும் போயிட்டு வரலாம். சரி ஓகே, ஆனால் நீங்களும் சுடிதார் ஏதாவது போடணும். அதெல்லாம் என்னால் முடியாது. மா எனக்காகம்மா ப்ளீஸ்மா. சும்மா இரு, அதெல்லாம் போட்டதே இல்லை, எனக்கு பழக்கமே இல்லை. அதெல்லாம் போடலாம். எனக்கு எங்கே ட்ரெஸ்ஸாக இருக்குது, நீ அமைதியா இரு. அப்போ உங்களுக்கு ட்ரெஸ் இல்லைன்னு தான் பிரச்சனை. ஒரு நிமிஷம் இருங்க. இதா என்ன இருங்கம்மா. இப்போ பாருங்க. என்ன வேதா இது? இப்போ பாருங்க எவ்வளோ ஸ்டைலாக இருக்கீங்கன்னு. ஏமா நீ வேற இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? உங்கள் அப்பா பார்த்தாருன்னா அவ்வளோதான். உங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. டேடி அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ நல்லா நினச்சிட்ரு. இப்போ பாரு உங்கள் அப்பா என்னை என்ன திட்ட போகிறாருன்னு. அப்படியா? இருங்க, நான் போய் டேடி கூட்டிகிட்டு வரேன். ஏ வேதா இரு, நான் இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுறேன். மா இருங்கம்மா. டேடி கிட்ட நீ சுடிதார் போட்டிருக்கிறத காட்டணும்னு சொல்லி தான் அவரை போய் கூட்டு வரேன்னு சொல்லி சொல்கிறேன். நீங்கள் என்னென்னா அதுக்குள்ளே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் வேண்டாமா, நீ அமைதியாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்படியே நிற்கிறீங்க. நான் போய் டேடியை கூட்டு வரேன் இப்போ. ஐயோ, இந்த பிள்ளை சொன்னால் கேட்கவே கேட்காது. இவர் வேற வந்து கால்னு கத்துவார். லாஸ்ட் மந்த்துக்கான ஆடிட்டிங் ஃபைல்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? சார் அதெல்லாம் முடிச்சாச்சு. அப்போ ஓகே, இந்த மந்த்துக்கான ஆடிட்டிங் டீட்டெயில்ஸ்லாம் சீக்கிரமாக எனக்கு சென்ட் பண்ணிடுங்க. ஓகே சார், பண்ணிடலாம். இன்வாய்ஸ் காப்பிலாம் பெண்டிங் இருந்துச்சுல, அதெல்லாம் சென்ட் பண்ணிட்டீங்களா? சார் அந்த ஒர்க் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. என்ன சங்கர், பொறுப்பே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? சார் சாரிங்க சார், அந்த ஒர்க்கை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகே சார். டேடி உள்ளே வரலாமா? வா வேதா. என்னம்மா? டேடி ஒரு நிமிஷம் வெளியே வாங்களேன், கொஞ்சம் பேசணும். வரேன். சங்கர் சார், நீங்கள் உட்காந்து ஒர்க் பார்த்துட்டு இருங்க, நான் ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுறேன். ஓகே சார். என்னம்மா வேதா? டேடி நீங்கள் ஒரு நிமிஷம் ரூம்குள்ளே போங்க. ஐயோ கூட்டிகிட்டு வந்துட்டா போலையே, என்னை திட்டியே தீர்த்துருவார் இவர். இவருக்கு வேற இதெல்லாம் பிடிக்காது. பிள்ளை சொன்னால் கேட்குறாளா? என்னது இது? டேடி அம்மாவுக்கு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா தானே இருக்கு. எங்க நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு சித்ரா. சரிங்க. பாத்தீங்களா டேடி, இந்த அம்மாவை எப்படி ரெடி பண்ணேன். அவங்க இந்த சுடிதார் போடுறதுக்கு என்ன பயப்படுறாங்க உங்களுக்கு? பயமா? உங்க அம்மாவுக்கா? அதுவும் என்ன பார்த்து? நீங்க என்ன மாலுக்கு வரலையாமா டேடி? அம்மா சொன்னாங்க. ஆமாம்மா, நீயும் அம்மாவும் போயிட்டு வாங்க, நம்ம இன்னொரு நாள் ஃபேமிலியா போலான்னு. சரி டேடி. சரி, நான் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரட்டுமா? எம்மா இப்போ என்ன உங்களுக்கு மாலுக்கு போகணுன்றதுனால தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ண சொல்லி சொன்னேன். இப்போ இந்த ட்ரெஸ்ஸை டேடியுமே அப்ரூவ் பண்ணிட்டாரு. அப்புறம் எதுக்கு நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்? இப்படியே வாங்க. வேற நீ வேற அமைதியாரு. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. சேலையிலே இருந்து பழகிட்டு இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. நான் என்ன சின்ன பிள்ளையா சொல்லு? சரி புள்ள ஆசைப்படுறல, போயிட்டு வா. எங்க நிஜமாவா? ஆமா சித்ரா, போயிட்டு வா. நல்லா தான் இருக்கு இந்த ட்ரெஸ் உனக்கு. அதான் பாருங்க டேடி, நல்லா சொல்லுங்க. சிட்டிக்குள்ளே இருந்துட்டு இன்னும் பட்டிக்காடு மாதிரியே தான் சேலை கட்டிட்டு இருக்க வேண்டியது. பார்த்தீங்களா உங்கள் மவளுக்கு பேச்ச? நீயும் ஒரு வகையில் பட்டிக்காடு தாண்டி. உங்கள் அப்பா ஊர் எந்த ஊர்? என்ன சிட்டியா? உங்கள் அப்பா பிறந்தது பட்டிக்காட்டில் தானே. இப்போ சம்பாரிச்சு செட்டில் ஆனது வேணா சிட்டியாக இருக்கலாம். அதுக்குன்னு பட்டிக்காடெல்லாம் குறைச்சி பேசாத. ஆமாம்மா வேதா, இப்படிலாம் எதுவும் சொல்லக்கூடாது என்ன? சரிங்க டாடி, நான் இனிமேல் சொல்லலை. நானும் அம்மாவும் இப்போ போயிட்டு வரோம். சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. அமௌண்ட் எல்லாம் இருக்குல்ல? அதெல்லாம் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கேன். சரி. ஏம்மா வாங்கம்மா. இருமா, எனக்கு வேற ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப பண்ணாதீங்கம்மா, வாங்கம்மா. சரி ஏங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி சித்ரா, பார்த்து 2 பேரும் பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும். சரிங்க. ஏம்மா போமா, கொஞ்சம் பொறுத்து வந்தாதான் என்ன. காலங்காத்தால 7 மணிக்கெல்லாம் மாமா வீட்டுக்கு போகணும்னு சொல்லி எடுத்துட்டு வரேன். ஏம்மா இன்னைக்கு அத்தை உங்ககிட்ட சொல்லி விட்டாங்கல்லம்மா. எடுத்து வெற்றி மாமாவும் என்கிட்ட சொல்லிச்சு. இதனால தான், வேற ஒன்றும் இல்லை. ஆமாட்டி, சொல்லதான் செஞ்சாங்க. இருந்தாலும் காலை சாப்பாடு முடிச்சுட்டு ஒரு 9-10 மணி போல் வந்தோன்னா பரவாயில்ல. விடிஞ்சு விடிய முன்னவே 7 மணிக்கெல்லாம் வந்து உட்காந்தா என்ன நினைக்க மாட்டாங்க?
உன் அண்ணன் வீடு தானே? ஏன் உங்க அண்ணன் ஏதாவது நினைச்சுக்குவாரோ? உங்க அண்ணன் என்ன நினைக்க போகுது? இருந்தாலும் நமக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வீட்டுக்குள்ள போ. நீ என்னைக்கு நான் சொல்றதை கேட்டிருக்க? நீ இஷ்டத்துக்கே ஆடு. காலையிலேயே 2 வெத்தலையை போட்டாதான் வாய்க்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. எம்மா ஆறுது? வாமக்கா வந்துட்டியா? என் பேத்தி எங்க? இந்தா வாராமா பின்னாடி. சரி சரி. இங்க அண்ணன் மதனியெல்லாம் எங்க? அண்ணன் எங்க பின்னாடி தானே உட்காந்துருந்தான். அவ கிச்சன்ல இருப்பா. சரிம்மா, நான் போய் எப்போ மதனியை பார்க்குறேன். உட்காருமா, இப்போதானே வந்த. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போ. இரு, அவளே இப்போ காஃபி தான் போட்டுக்கிட்டு இருப்பா. காஃபி தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் பாரு. அப்படியா? சரிம்மா. பாட்டி வா. கையில என்ன காலையிலே வெத்தலை இடிச்சுக்கிட்டு இருக்கா? எனக்கு வேற என்ன வேலை? ஓடி ஆடி ஜாக்கிங் பண்ண வேண்டாமா? ஆமா, ஜாக்கிங் பண்றாங்க, ஜாக்கிங். நான் இங்கே நடக்கவே முடியாம இருக்கேன். நானே தவந்து தவந்து தான் நடந்துகிட்டு இருக்கேன். இல்லை ஜாக்கிங் வேற போகணுமா? போட்டி தூர. சரி, அத்தை எங்க? அத்தை அடுப்படியில் தான் இருந்தா. போய் பாரு. அத்தை காஃபி ஏதாவது போட்டு வச்சிருந்தானா எடுத்துட்டு வா. அம்மா கொஞ்சம் ஊற்றி கொடு, நீயும் அப்புறம் காஃபியை குடி. நான் போய் அத்தையை பார்த்துட்டு வரேன். போ போ. காஃபியை போட்டாச்சு, போய் நம்ம கொஞ்சம் குடிப்போம். அத்தை ஏ கையில வா. கையில இப்போ வந்த? இப்போதான் அம்மா இங்க. அம்மா வந்திருக்கு. பாட்டி கூட தான் உட்காந்து பேசிட்டு இருக்கு. அப்படியா? சரிம்மா, நான் காஃபி ஊற்றி தரேன், காஃபியை குடி. எனக்கு எதுவும் வேண்டாம், நான் வீட்டிலே குடிச்சிட்டு தான் வந்தேன். பரவாயில்ல, இங்கே கொஞ்சம் குடியா. இருக்கட்டும், அப்புறமா குடிச்சுக்கிறேன். சரிம்மா. மாமா பூங்குழலியெல்லாம் எங்கே காணோம்? உங்கள் மாமா வீட்டில் தானே இருந்தாரு. பூங்குழலி எங்கே போனான்னு தெரியலையே. பின்னாடி கொல்லப்புறத்துல எதுவும் நிற்கிறாளா என்னவோ. சரிட்ட. சரி வா, உங்கள் அம்மையை போய் பார்ப்போம். வாங்கட்ட. சமைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? ஆமாம்மா, சாப்பாடு வடிக்கணும்ல, இதுக்கு ஒலை வச்சு விட்ருக்கேன். சரிட்ட. இன்னைக்கு முழுக்க நீ இங்கே தான் இருக்கணும் பார்த்துக்க. சரிம்மா, இப்போ என்ன உனக்கு? நான் இன்னைக்கு ஃபுல்லாக இங்கேயே நிற்கேன், போதுமா? சரிம்மா. ஏ சகுந்தலா, வாங்க மதனி. எப்பம்மா வந்தா? இந்த இப்போ தான் வந்தோம் நானும் அவளும். வந்துட்டு அப்படியே எங்கள் அம்மா கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அவன் எங்கள் அத்தையை பார்க்க போகிறேன்னு ஓடி வந்தா. ஆமாம் ஆமாம். வந்தவளுக்கு ஒரு காஃபியை போட்டு கொடு. மறந்தே போயிட்டேன். ஏதாவது காஃபி ஆற்றி வச்சுருந்தேன். கையில் வரவும் அவகிட்ட பேசிட்டு நான் அவள் கூடயே வந்துட்டேன். திரு சகுந்தலா, நான் போய் எடுத்துகிட்டு வரேன். ஐயா அதெல்லாம் வேண்டாம். இங்கே நானே இப்போ எந்திரிச்சு வரேன் கிச்சனுக்கு. ஏதாவது வேலை இருக்கும்ல, கூட மாட ஒத்தாசை செய்கிறேன். ஒரு வேலை நீ பார்க்க வேண்டாம். நீ பாட்டு கத்தை கூட உட்காந்து பேசிட்டு இரு. எனக்கு பொழுதே போவாது. அதெல்லாம் சும்மாலாம் நான் இன்னைக்கு இருக்க மாட்டேன். சரி இருமா, இப்போ நான் போய் மாட்டுக்கு பிள்ளை வச்சுட்டு வந்துடுறேன். வரவும் அப்படியே அரிசியை உலையில போட்டு 2 பேரும் வேலை பார்ப்போம். நீங்கள் போய் மாட்டுக்கு பிள்ளை கட்டிட்டு வாங்க. நான் அடுப்படியில் நிற்கேன். உலை கொதிச்சு போச்சுன்னா என்ன செய்யறது? அதனால நான் அடுப்படிக்கு போகிறேன். நீங்கள் போய் மாட்டுக்கு பிள்ளை கட்டிட்டு வாங்க மதனி. நீ சொன்னால் கேட்கவே மாட்டேன். இதில் என்ன இருக்குது, நம்ம வீடு தானே. சரிம்மா, நீ போய் மாட்டை பாரு. அவன் நீ வர வரையும் அடுப்படியை பார்க்கட்டேன். சரிங்க கையில். சொல்லுங்க பூங்குழலி எங்க நிக்கான்னு பார்த்து வெற்றியை கொஞ்சம் எழுப்ப சொல்லி சொல்லுமா. அவன் மாடியில் உறங்கிட்டு இருக்கான். சரிங்க நான் சொல்லிடுறேன். ஏம்மா, நான் அடுப்படிக்கு போறேம்மா, நீ இங்கேயே இரு. ஆட்டுமா போ. பாட்டி, எந்த பூங்குழலியை பாத்தியா? தேடி பாரு. அவளை என்ன நான் இடுப்படியா சொல்லி இருக்கேன்? தாய் கிழவி, நம்மள நோஸ் கட் பண்றதே தான் இருக்கு வேலை. ஆமா, அவளை நான் போய் எங்க தேட? நானே போய் வெற்றி மாமாவை எழுப்புறேன். இங்கதான் எங்கேயாவது நிப்பா பாரு. அவ எங்க வேணா நிக்கட்டும், நான் மாடிக்கு போறேன். ஐயோ ஐயோ, ஜாலியா இருக்கு. எப்படி குதிச்சுக்கிட்டு ஓடுறா. இப்பவே இந்த போர்டு போடுறா. நீ கல்யாணம் முடிச்ச பிறவலாம். மாட்டுக்கு இந்நேரத்துலேயே எவ்வளோ வெயில் அடிக்குது. இது ஃபுல்லாக கூரை மேய சொல்லி சொல்லணும். இல்லைன்னா சீட்டையாவது போட்டு விடணும். இந்த வெயிலுக்கே பூரா கிறங்கி போயிடுதுவ. சாப்பிடு சாப்பிடு. யாரு ஃபோன் அடிக்கிறது? ஹலோ எம்மா, நான் வள்ளி பேசுகிறேன். சொல்லுமா, தெரியுது சொல்லு. என்னம்மா பண்ணுறீங்க? காலங்காத்தால என்ன பண்ணுவாங்க? காஃபியை போட்டு வச்சுட்டு மாட்டுக்கு பில்லு கட்ட வந்தேன். அப்படியா? சரிம்மா. நீ என்னம்மா இந்நேரத்துக்கே கூப்பிட்ருக்கா? என்னம்மா, எது விஷயமா? ஆமாம்மா, ஒன்று சொல்லாதான் கூப்பிட்டேன். என்னம்மா வள்ளி சொல்லு. எம்மா, பாப்பாவுக்கு காது குத்தணும்னு சொல்லியிருந்தோம்ல. ஆமாம்மாக்கா, அதுக்கு எங்கள் மாமனார் நேற்று போய் தேதி குறிச்சிட்டு வந்துட்டாருமா. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. என்னைக்கு? அதை சொல்லதாம்மா நாங்கள் எல்லாம் வீட்டுக்கு வரோம். அப்படியா? சரிம்மாக்கா வாங்க. அத்தை மாமாலாம் என்ன செய்கிறாங்க? எல்லாரும் அங்கே வரதா கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அப்படியாம்மாக்கா, அப்போ காலை சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறேன், வந்துருங்க. அம்மா, காலை சாப்பாடெல்லாம் வேண்டாம், எல்லாம் இங்கே சாப்பிட்டாவ இப்போவே. அங்கே வர எப்படி இன்னும் 1 மணி நேரமாவது ஆகும். ஒரே ஊருக்குள்ள இருந்துட்டு 1 மணி நேரம் ஆகும்னு சொல்கிற நீ? அம்மா, இப்போவே கிளம்பிடுவாங்களா? கொஞ்சம் பொறுத்து பார்த்து எடுத்து தானம்மா கிளம்பணும். சரிம்மாக்கா வாங்க வாங்க. அதான் நேற்று மாமா கூப்பிட்டு சொல்லி சொன்னார் இங்கே வாரேன்னு சொல்லிட்டு. அதனால் அப்பாவையும் வெற்றியும் வீட்டிலே இருக்க சொல்லுங்க. நான் முதல்ல அவங்ககிட்ட தானே சொல்லணும்.
இன்னைக்கு அவங்க பாட்டுக்கு காட்டுக்கு எது கிளம்பி போயிடாம. சரிம்மா சரி, நான் சொல்கிறேன். எங்கேயும் போக வேண்டாம், வீட்டில் இருங்க, மவ வாரான்னு சொல்லிடுறேன். அவங்கள வீட்டில் நிறுத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இந்நேரத்துக்கே ஃபோன் பண்ணேன். சரிம்மா வாங்க வாங்க. உங்கள் அத்தை வந்திருக்காம்மா வீட்டுக்கு? அப்படியா, அத்தையும் வந்திருக்கோ? கயல் அவளும் தான் வந்திருக்கா? அப்படியா, சரிம்மா. அத்தைக்கிட்டே நேரில் ஒரு வார்த்தை சொன்ன மாதிரி இருக்கும்ல. ஆமாம்மாக்கா, பார்த்து வாங்க. சரிம்மா வாரேன். உன் மவனை வீட்லேயே இருக்க சொல்லு, இங்கேயும் கிளம்பி போயிடாம. சரிட்டி சொல்கிறேன். தாய் மாமனுக்கு நீ சொல்லலை வைக்கலன்னு சொல்லி என் கூட மல்லு கட்டிட்டு கிடப்பான். சரி சரி, வா வா. ஆட்டுமா, நான் வைக்கிறேன். சரிம்மா சரி. முதல்ல போய் வீட்டை சொல்லி கறி எடுத்துகிட்டு வந்து வைக்க சொல்லி சொல்லணும். மருமகன் எல்லாம் வராங்களா, எப்பவும் எடுக்கிறது போல இல்லாமல் கொஞ்சம் நிறையவே சேர்த்து எடுக்க சொல்லி சொல்லணும். இவர் வேற என்ன பண்ணிட்டு கிடக்காரோ, காலையிலேருந்து வீட்டுக்குள்ளே வந்தாரா? ஏங்க ஏங்க, இவ எதுக்கு இப்படி அழுதிட்டு வாரா? இங்க நிக்க. இங்கே தான் இருந்தீங்களா? ஆமா ஆமா, என்னாச்சு? ஏங்க இப்பதான் மாவா ஃபோன் பண்ணா. என்ன இன்னைக்கு காலையிலேயே ஃபோன் பண்ணியிருக்கா? ஏங்க பாப்பாவுக்கு மொட்டை அடிச்சு காது குத்தணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஆமா. நாளெல்லாம் குறிச்சிட்டாங்களாம். அதுக்கு முதல்ல நமக்கு தானே சொல்லணும், தாய் மாமா வீட்டுக்கு. அதுக்காண்டி மாவ மருமையே அவன் மாமனார் மாமியார் எல்லாரும் வராங்களாம். அப்படியா, சரி சரி. காலையிலேயே ஃபோன் பண்ணி பாவையும் வெற்றியும் வீட்டிலே இருக்க சொல்லுங்கம்மா, நாங்கள் எல்லாம் குடும்பத்தோட வாரோம் சொல்றதுக்கு, எங்கேயும் காட்டுக்கு எது கிளம்பி போயிடாம வீட்டில் இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னான். சரி சரி, வரட்டும் வரட்டும். சரிங்க, நீங்கள் போய் கொஞ்சம் கறி மட்டும் எடுத்துட்டு வந்துடுறீங்களா? சரி, எவ்வளோ வாங்க? இன்னைக்கு கொஞ்சம் ஆள் நிறைய இருக்காங்களா. தகுந்தலாம் வந்திருக்கா, கையில் வந்திருக்கா, இனி அவி வீட்டிலேருந்து வராங்க. எப்போ எடுக்கிறத விட ஒரு 2 கிலோ சேர்த்தே எடுத்துட்டு வாங்க. சரி சரி. அம்மா சகுந்தலாவை நீங்கள் பார்த்தீங்களா? என் தங்கச்சியை பார்க்காமையா? பார்த்தேன். இப்போதான் எனக்கு சூடா காஃபி போட்டு கொடுத்தா. ஆமாம், நான் போட்டு வச்ச காஃபி தான். ஓ அப்படியா, ஏதோ ஒன்று கொண்டு வந்து கொடுத்தால. சரி சரி, நான் போய் கறி வாங்குற தூக்கம் எடுத்துட்டு வரேன். நீங்கள் போய் கொஞ்சம் வாங்கிட்டு மட்டும் வந்துருங்கண்ணே. போய் எடுத்துட்டு வா. சரிங்க. என்ன கறி வாங்கன்னு வேற தெரியலையே. மட்டன் மட்டும் போதுமா இல்ல கூட சேர்த்து சிக்கனும் இது வாங்கணுமா? எதுக்கு வம்பு, அவகிட்டே கேட்போம். எங்க இந்தாங்க. மட்டன் மட்டும் போதுமா? சிக்கன் கொஞ்சம் வாங்கட்டுமா? ஆமாங்க, ஒரு 1 கிலோ போல சிக்கன் மட்டும் வாங்குங்க. ஏன்னா இப்போ வெயில் இல்லை, அதிகமாலாம் வேண்டாம். சும்மா ஒரு 1 கிலோ மட்டும் போதும். அதை வேணா பொரிச்சு வச்சுக்கலாம். அதுவும் சரிதான், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கிட்டு வாங்க. கூடவே வாழை இலை கிடச்சிச்சுன்னா வாங்கிட்டு வாங்க. நம்ம தோட்டத்தில் இருக்குல்ல, வெற்றியை போய் அறுத்துட்டு வர சொல்லுவோம். மாவா தான் வெற்றி எங்கேயும் வெளியே விடக்கூடாது, நான் வர வரை வீட்டிலே இருக்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கல. அப்படியா, சரி பார்ப்போம். போயிட்டு நேரத்தோட வாங்க. ஆட்டம். வெற்றி மாமா, அச்சோ இப்படி கியூட்டா தூங்குது ஏன் மாமா. செல்லக்குட்டி எழுப்பலாமா? வேணாம் வேணாம், நான் முன்னாடி துளசியை வம்பிழுத்தா என்ன வெறுப்பேத்துற? இப்ப பாரு உன்னை நான் என்ன செய்ய போறேன்னு. இப்ப பாரு, நல்லா தூங்கிட்டு இருக்கல, மேல இந்த தண்ணியை ஊத்தி உன்னை நான் எப்படி பயமுறுத்துறேன்னு பாரு. ஐயோ, ஒரு பக்கம் பயமா வேற இருக்கு. தூக்கத்துல இருந்து எழுப்பினாலே இவனுக்கு பிடிக்காது. கோவத்துல கத்தியடி விட்டானா என்ன பண்றது? சரி, நமக்கு இல்லாத உரிமையா? நாம மாமா தானே. இப்ப ஏதாவது என்ன திட்டினானா கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை நான் பழி வாங்கிக்கிறேன். ஐயோ கடவுளே, தைரியமா தண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். அவன் மேல ஊத்த தைரியமே வரமாட்டிட்டு. சரி ஊத்துவோம். ஐயோ பாத்துட்டானா மாமா? நீ தானே? ஐயோ மாமா, நான் சும்மா விளையாட்டு தான் பண்ணேன். கோவம் எதுவும் பற்றாத. ஆமா, கோவப்படுறாங்க லூசு. நானே ராத்திரி எல்லாம் காட்டுல வேலை பார்த்துட்டு டயர்ல வந்து படுத்திருந்தா இப்படியா பண்ணுவ? ஐயோ சாரி மாமா, நீ நைட்டு லேட்டா தூங்குனது எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டேன். சரி பரவாயில்ல, விடு. சரி நீ கீழே போ. சாரி. சரி விடுமா, போ. சே, எவ்வளோ நல்லவனா இருக்கான் என் மாமா. திட்டிடுவான்னு எவ்வளோ பயந்தோம். ஆனா ஒரு வார்த்தை கூட எதுவுமே சொல்லலை. இப்படிப்பட்ட ஒருத்தன் புருஷனா எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் தான் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும். அங்க என்ன கதை விட்டு நின்று பேசிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மாமா, நான் தானே போறேன்.